ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 404வது நாமா ஓம் ஸ்ரீ பக்தஹார்த தமோபேத பானுமத் பானுசந்தத்யை நமஹ ஓம் என்பதாம். ஏதத் சரித்திரம் அகிலம் லிகிதம் ஹி யஸ்யாஹ சம்பூஜிதம் சதன ஏவ நிவேஷிதம் வா துர்கம் ச தாரயதி துஸ்தரமபி அசேஷம் ஸ்ரேயः பிரயச்சதி ச சர்வம் உமாம் பஜேதாம். வராக புராணம் கூறுவதை அடியுற்றி எழுதியுள்ள ஸ்துதி இது. இவ்வரிகள் மகான் அப்பைய தீட்சிதரின் துர்கா சந்திரகலா ஸ்துதியில் வரக்கூடியவை. சாரதா நவராத்திரியின் பொழுது மகா பெரியவர் இந்த துதியை தினமும் சொல்ல கேட்டவர் ஏராளம். அப்பைய தீட்சிதரின் வம்சாவளியினர் இன்றும் இந்த துதியை மாலை சந்தியாவந்தனத்திற்கு பின் ஜெபம் செய்வார்கள். கிருஷ்ணனை விட கிருஷ்ணனின் நாமா உயர்ந்தது. திரௌபதியை காப்பாற்றியது கிருஷ்ணன் நாமாதான். அதேபோல் தேவியின் சரிதத்தை முழுவதுமாக யார் லிகிதம் எழுதி வைத்து பூஜை செய்கின்றனரோ அவர்களது வறுமை இருள் நீங்கி அகத்தின் இருளும் நீங்கி அனைத்து செல்வத்தையும் பெறுவர் என்று வராக புராணத்தை ஒட்டி சொல்கிறார் ஆசிரியர். தேவியின் நாமா துர்கா சப்தசதியில் நூல் வடிவத்தில் இருந்தாலே போதும், அவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் தேடி வரும். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 404வது நாமமும் இதைத்தான் புகழ்கிறது. இவ்வாறு தான் புகழ்கிறது அம்பாளை. பக்த ஹார்த தமோபேத பானுமத் பானுசந்தத்யை நமஹா. பக்தர்களின் மன இருளை பேத விரட்டும் சூரியனின் கதிர்கள் அவளின் நாமாக்கள்தான். அவளது லீலைகளை விளக்கும் சொற்றொடர்கள்தான். அவை போதுமே நம்மை காக்க. புற இருள் மன இருள் இரண்டையும் ஒரு சேர தேடி தேடி போக்கடிப்பாள். நாம் செய்ய தகுந்தது ஒன்றே ஒன்றுதான். அன்னையின் சரிதத்தை சொல்லும் நூலை தினம் ஒரு முறை எடுத்து ஒரு சில வரிகளை அல்லது ஒரு நாமாவை தியானிக்க இல்லங்களில் ஒளி பெருகும். அதில் வசிக்கும் மனிதனின் மனங்களில் இருந்து அறியாமை நீங்கி சூரிய கிரணம் போல தொடர்ந்து அன்னை பிரகாசிப்பாள். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.